நீங்க மக்கள் கிட்ட ரத்த தானம் பண்ண சொல்லுங்க. அதுக்காக நிறைய பேர் வாலண்டியரா வருவாங்க. ஆனா அதே மக்கள் கிட்ட ரத்த தானம் பண்ணா பணம் தரும்னு சொன்னீங்கன்னா பலர் வர மறுப்பாங்க. இது ஏன் அப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? செல்ஃப் டிட்டர்மினேஷன் தியரி, அதாவது சுய நிர்ணய கோட்பாடு சொல்லுற விஷயம் என்னன்னா, நம்ம என்ன செய்றோமோ அதை தான் செய்வோம். ஏன்னா நம்மளை மோட்டிவேட் பண்றது 3 அடிப்படை தேவைகள் தான். மற்ற எல்லாத்தையும் விட அதான் நம்ம பிஹேவியரை வழி நடத்துது. முதல்ல அட்டானமி, சுய அதிகாரம், அதாவது நம்ம சொந்த முடிவுகளை எடுக்கிற சுதந்திரம் நமக்கு இருக்கணும்னு ஆசைப்படுறோம். நம்ம விருப்பத்துக்கு எதிரா நமக்கு தேவையில்லாத ஒண்ண யாரும் கட்டாயப்படுத்தி செய்ய சொல்லக்கூடாது. ரெண்டாவது காம்பெட்டன்ஸ், திறன், அதாவது நம்ம செய்யற வேலையை புரிஞ்சுக்கிட்டு அதை செய்யறதுக்கான திறமை நம்ம கிட்ட இருக்கணும்னு ஆசைப்படுறோம். நமக்கே புரியாத வேலையை செய்ய ஆசைப்படுறது இல்லை. மூணாவது கனெக்ஷன், நம்மோட வாழ்க்கையில நம்ம சொந்த பந்தங்கள் கூட இருக்கும். நம்ம தேவைப்படுறோம் அப்படிங்கிற உணர்வை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆசைப்படுறோம். மற்றபடி யூஸ்லெஸ்ஸா ஒரு வெளி ஆளா இருக்கிறத விரும்பல. நான் செல்ஃப் டிட்டர்மைன்ல இருந்து செல்ஃப் டிட்டர்மைன் வரைக்கும், அதாவது சுயமா தீர்மானிக்கப்படாததுல இருந்து சுயமா தீர்மானிக்கப்பட்டது வரைக்கும் இருக்கிற மோட்டிவேஷனை சிந்திச்சு பார்ப்போம். இடது பக்கம் எ மோட்டிவேஷன், அதாவது மோட்டிவேஷன் இல்லாமலும் நடுவுல எக்ஸ்ட்ரின்சிக் மோட்டிவேஷன், வெளிப்புற உந்துதல். வலது பக்கம் இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன், உள்ளார்ந்த உந்துதல் இருக்கு. இது எல்லாமே குவாலிட்டியை பொறுத்து கீழே இருந்து மேல்நிலைக்கு போகுது. இந்த ஸ்பெக்ட்ரம்ல செல்ஃப் டிட்டர்மினேஷன் தியரி சொல்றபடி 6 தனித்துவமான வகைகள் இருக்கு. அதை கீழே ஒவ்வொருத்தர் மூலமா ரெப்ரசன்ட் பண்றோம். ராமு, லினி, முருகன், ஜெயா, ஜான், சக்தி, இவங்க எல்லாருமே ஒரு பெரிய எக்ஸாம்காக படிக்கிறாங்க. ராமுவால அந்த சப்ஜெக்டை புரிஞ்சுக்க முடியல. அதனால அந்த சப்ஜெக்டுக்கும் அவனுக்கும் இருக்கிற கனெக்ஷன் அருந்து போச்சு. அவனோட திறமையை வலுப்படுத்துறதுக்கான தேவை திருப்தி அடையல. அதனால அவனோட அட்டானமி, அதாவது தன்னை தானே கவனிச்சுக்கிற திறமை குறையுது. இதனால அவன் அந்த சிச்சுவேஷன் மேல இருக்கிற கண்ட்ரோலை இழந்துட்டான். இதோட விளைவு ஸ்கூல் அர்த்தமில்லாத ஒண்ணுன்னு நினைக்க ஆரம்பிச்சான். இப்போ அவன் மோட்டிவேஷனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றான், அதாவது மோட்டிவேஷன் இல்லாத நிலைமை. லினி நல்லா படிச்சா அவளுக்கு ஏதாச்சும் பரிசு கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சதால அவளுக்கு கத்துக்கிறதுல ஆசை இருக்கு. ஆனா அவளை ஊக்குவிக்க யாரும் இல்லைனா அவ டிஸ்கனெக்ட் ஆன மாதிரி உணர்றா. லினி அவளோட ஸ்டடீஸ்ல அட்டானமஸா இல்ல, அதாவது அவளுக்கு தேவையானதை அவளை கவனிச்சுக்கிற மாதிரி இல்ல. ஏன்னா அவளுக்கு ஏதாச்சும் பரிசு பொருள் தேவைப்படுது. அதுதான் அவளோட பிஹேவியரை தீர்மானிக்க வெளியில இருந்து ஒரு பரிசு தேவைப்படுது. அதைத்தான் லினியோட அம்மா வழக்கமா செய்யறாங்க. இந்த ஸ்டேஜ் தான் எக்ஸ்ட்ரின்சிக் மோட்டிவேஷன், எக்ஸ்டர்னலி ரெகுலேட்டட். முருகனுக்கு வின் பண்ணணும், இல்லைன்னா மற்றவங்களோட பெர்ஃபார்மன்ஸை மேட்ச் பண்ணணும்னு கடுமையாக படிக்கிறான். ஆனால் அவன் டாப் ரேங்க்ல இல்லாதப்போ அவனோட திறமை தன்னை தானே கவனிச்சுக்கிற நிலை திருப்தி ஆகலை. அவன் மற்றவங்க அளவுக்கு சிறந்தவனா இல்லை அப்படின்னு கில்ட்டாக ஃபீல் பண்ணுவான். அதனால் அவனோட பிஹேவியரோட ஆணிவேர் வெளிப்புறத்தில் தான் இருக்கு. இந்த ஸ்டேஜ் தான் எக்ஸ்ட்ரின்சிக் மோட்டிவேஷன், இன்ட்ரோஜெக்ட் ரெகுலேஷன்னு சொல்லுவாங்க. ஜெயா லேர்னிங்க்கு மதிப்பு கொடுக்குறா. அவ தன்னை ஒரு நல்ல மாணவியா பார்க்குறா. அவளை பொறுத்த வரைக்கும் நல்ல மார்க்ஸ் எடுத்தா அது அவளோட செல்ஃப் இமேஜை நல்லா காட்டும்னு நம்புறா. அவளுக்கு சில முறை சப்ஜெக்ட் கூட ஒரு கனெக்ஷன் இல்லாதப்போ அவள் நல்லா பெர்ஃபார்ம் பண்றா. ஏன்னா அவளை ஒரு நல்ல மாணவி எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஐடியாலஜி தான் அவளை வழி நடத்துது. அவள் லட்சியத்தால மோட்டிவேட் ஆகுறா. இந்த ஸ்டேஜ் தான் எக்ஸ்ட்ரின்சிக் மோட்டிவேஷன், ரெகுலேஷன் த்ரூ ஐடென்டிஃபிகேஷன். ஜான் லேர்னிங் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறான். ஏன்னா அது அவனை ஒரு நல்ல மனுஷனா மாற்றும். அவன் தன்னோட அறிவை வளர்த்துக்கவும் அவனோட ஒரு பெஸ்ட் வெர்ஷனை உருவாக்கிக்கவும் சப்ஜெக்ட்ஸ் போரிங்காக இருந்தாலும் அதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறான். அவன் கனெக்டடாகவும் திறமையானவனாகவும் ஃபீல் பண்ணுறான். ஆனால் அவன் பிஹேவியர் இன்னும் ஒரு ஐடியா மூலமாக வழி நடத்துறதால அவன் இன்னும் முழுமையான அட்டானமஸாக இல்லை. இதுதான் எக்ஸ்ட்ரின்சிக் மோட்டிவேஷன், இன்டெகிரேட்டட் ரெகுலேஷன். சக்திக்கு லேர்னிங்கில் ஆர்வமாகவும் அந்த ப்ராசஸை என்ஜாயும் பண்ணுறான். அவன் சப்ஜெக்ட் கூட முழுசாக கனெக்ட் ஆகியிருக்கா. அப்போ நேரம் போகிறதே தெரியாத அளவுக்கு மூழ்கி போகிறா.
படிக்கிறது அவளுக்கு ஒரு டீப் சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்குது. இதில் அவள் முழுசா அட்டானமியை ஃபீல் பண்ணுறா. இதுக்கு காரணம் அவளோட இன்ட்ரின்சிக் இன்ட்ரெஸ்ட் தான். அதனால் அவளோட தகுதியும் உயர்ந்த நிலைக்கு போயிருக்கு. இதுதான் இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன். நம்ம எல்லாரும் இந்த ஸ்பெக்ட்ரம்ல எங்கே இருந்தாலும் நம்ம மனசு ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆனது. அதோட இன்ட்ரெஸ்ட்டும் முரண்பட்ட ஆசைகளும் மாறிட்டே இருக்கும். ஒரு நாள் நம்ம ஒரு விஷயம் பண்ணுறப்போ முழு மோட்டிவேஷனும் இருக்கும். அட்டானமஸா, காம்பெட்டண்டா, கனெக்டடா இருக்கும். ஆனால் அடுத்த நாளே வாழ்க்கை இந்த 3 பேசிக் நீட்ஸையும் பறிச்சுட்டு போயிடும். அந்த நேரத்தில் நாம் எம்டியாக ஃபீல் பண்ணுவோம். மோட்டிவேஷன் எதுவுமே இல்லாத நிலைமை, அதாவது மோட்டிவேஷன் மாதிரி ஃபீல் ஆகும். அந்த செல்ஃப் டிட்டர்மினேஷனை திரும்பவும் கொண்டு வர சின்ன ஓய்வை எடுத்துக்கோங்க. உங்கள் சூழலை மாற்றுங்க, இல்லைன்னா மற்ற ஃப்ரெண்ட்ஸோட பேசுங்க. செல்ஃப் டிட்டர்மினேஷன் தியரியை 2 அமெரிக்க சைக்காலஜிஸ்ட் ரிச்சர்ட் ரயன் அப்புறம் எட்வர்ட் டெசியும் 1970 உருவாக்குனாங்க. பின்னாடி வந்த ஆராய்ச்சிகள் இதில் கலாச்சார வேறுபாடுகளும் கொஞ்சம் இருக்குன்னு சொன்னாங்க. உதாரணமாக, அமெரிக்கன் ஸ்டூடெண்ட்ஸ் பெரும்பாலும் மற்றவங்களை விட அதிகமாக படிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் சைனீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கடினமாக படிக்கிறாங்க. ஏன்னா எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணலைன்னா கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவோம் அப்படிங்கிற காரணத்தினால. எக்ஸ்ட்ரின்சிக் அண்ட் இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷனுக்கு நடுவில் இருக்க தொடர்பை டெசி இப்படி சொல்கிறாரு. பணம் மக்களை கண்டிப்பாக மோட்டிவேட் பண்ணுது. ஆனால் பாயிண்ட் அது இல்லை. பணம் மக்களை மோட்டிவேட் பண்ணும்போது கூட அவங்களோட இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷனையும் குறைச்சிடுது. அப்படின்னா இந்த மாடல் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த தியரியை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா இல்லையா? எக்ஸ்ட்ரின்சிக் ரிவார்ட்ஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதை சொல்ல எது மோட்டிவேட் பண்ணுச்சுன்னு சொல்ல மறக்காதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதே மாதிரி நிறைய வீடியோவை உருவாக்கணும்னு நினைச்சா எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் பேட்ரான்ல சப்போர்ட் பண்ணுங்க.